ஸோ இதுதான் வாட்டர் பம்பு, பிஎட் பேலியோவுடைய வாட்டர் பம்பு. கீழே பார்க்குறீங்க இந்த வீலு. ஸோ இந்த வீலை கீழே நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் பம்பு, இந்த வாட்டர் பம்பு கழட்டுருக்கு. இந்த மேலே வீல் இருக்கு இல்லைங்களா, ஹெட்டில் இந்த சாஃப்டில் இருக்கிற வீலில் ஒரு மார்க் இருக்கும். டைமிங் கரெக்டாக வச்சுட்டு தான் நம்ம கீழே கழட்டுறோம் டென்ஷன் பேரிங்க. ஸோ இங்கே ஒரு மார்க் இருக்கும், இந்த மார்க்குக்கு நேராக இந்த ஹெட்டில் இங்கே ஒரு மார்க் இருக்கும். ஸோ இந்த மார்க்கும் சரியாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த டென்ஷன் பேரிங்கை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணால் இந்த பெல்ட் லூஸ் ஆயிரும். பெல்ட் லூஸ் ஆயிடுச்சுன்னா இதை கழட்டி விட்டுட்டு, இதுதான் வாட்டர் பம்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், நின்னே இருந்ததுனால பூரா ரேடியேட்டரில் ரெஸ்ட் ஏறி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ரேடியேட்டர் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வாட்டர் பம்பு. ஸோ இதில் உள்ள கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா இந்த ப்ரொப்பலராக உள்ள ஒரு இது இருக்கும். ஸோ அது சுற்றி கரெக்டாக தண்ணியை ஸ்பீடாக சுற்றி விடுதான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பிரச்சனை இருந்தால் இந்த ஹெட்டை கழித்து, அதாவது இதை கழட்டி நம்ம செக் பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போது எனக்கு நானே ஒரு மெஷர்மெண்ட்டுக்காகவும் உங்களுக்காகவும் எடுத்து வைக்கிறேன். ஸோ கரெக்டாக உங்களுக்கு சரியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கும் அந்த மார்க்கும் கரெக்டாக இருக்குது. ஓகே, நேராக வச்சுட்டேன். இனி இதை லூஸ் பண்ண போகிறேன். இந்த நட்டை லூஸ் பண்ணால் இந்த பெல்ட்டு இது லூஸ் ஆயிரும், பெல்ட் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இங்கே போல்ட் இருக்கும். இங்கே 1 2 மொத்தம் 3 நம்ம இருக்கும். 3 போல்ட்டை நம்ம கழட்டினா வாட்டர் பம்பு இப்படி வெளியே வந்துடும். அப்படியே வாட்டர் பம்பு வெளியே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த பகுதியில் போடுறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. பிஎட் பேலியோ இன்ஜின் ரீஸ்டோரேஷன், ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, வெல்கம் டு ஜெம்சி மெக்கானிக். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பொதுமக்களை தொடர்ந்து பாருங்கள். நமக்கு நாமே தற்சார்பு சுயசார்பில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கேங் சாஃப்ட்டுக்கு ப்ளை வீல், அந்த கேம் வீல் இருக்கு இல்லைங்களா, அங்கே 2 சென்சாருக்கு போகிற ஒயரு. ஸோ இந்த ஒயர் 2 இருக்குது இல்லைங்களா, இது 2 எங்கே போகுது, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுது. ஒன்று அந்த பல்லாக இருக்கிற வீல் பாருங்க, இதுக்கு நேராக கைக்கு நேராக இருக்கிற அந்த வீலில் சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இன்னொன்று இங்கே கரெக்டாக உள்ள லிங்க் ஆகிட்டுருக்கு. அது ஆயிலுக்கு போகிறதா இல்லை என்னங்கிறத அப்புறம் பார்த்துருவோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம ஏசிக்கு இருந்த இந்த சிலிண்டரு, இங்கே ஒரு சின்ன சிலிண்டர் வச்சுருப்பாங்க, அதை கழட்டினா தான் இதை கழட்ட முடியும். அதனால் அதை கழட்டி விட்ருக்கேன். ஸோ ஏசி லைன் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே இருந்த ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஜாயிண்ட் ஆகிருக்கும், அதை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு.